உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்க? இதுக்கப்புறம் என்னன்னா புரியல. அதான்டா ஹனிமூனு ட்ரிப்பு அதெல்லாம். அப்ராட் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்கு. அப்ராடா? ஆமா. சிங்கப்பூர் போறியா? நம்ம மச்சான் இருக்காருல, அவரே பாத்துப்பாரு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அங்க கூட போலாம். இல்ல அதுக்கு இல்லடா. என்னடா இப்போ மாப்பிள்ளை விருந்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. அதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணும்ல. டேய், ரொம்ப ஆர்வம்டா உனக்கு. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய், இது ரம்ஜான் டைம்டா. நம்ம பாய் கிட்ட சொல்லி ஸ்பெஷல் குர்பானி கூட போட்டுறலாம். சரிடா, ஏதோ ஒண்ணு பண்ணு. இப்ப குடிக்க விடு. குடிக்கலாமா? டேய், நான் அத சொல்ல வரலடா. எல்லாத்தையும் முன்னாடியே பேசிக்கிறது நல்லது இல்ல. ராகவ விருந்துக்கு பண்ணமே, அந்த மாதிரி பண்ணிடுவோமா? டேய், என்னடா உன் பிரச்சனை? சரி, கல்யாணம் முடிஞ்சு எப்ப கடைக்கு வருவ? டேய் சொல்றா, சொல்லாம நீ பாட்டுக்கு. நான் கடைக்கே வரலடா, போதுமா? டேய், ஏன்டா கோவப்படுற? கோவப்படாதடா. சியர்ஸ்டா. டேய், இங்க பாருடா கார்த்தி. போதும்டா, நான் குடிக்கலடா, போதுமா? இதுதான்டா, இத உங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுத்தினேன். ஏன்டா, இங்க எத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு சரக்கடிச்சிட்டு இருக்கீங்க. இதனால ஏதோ புது பிரச்சனை வந்தா யாரா பாக்குறது? டேய், என்னடா பிரச்சனை? அது பிருந்தா, கல்யாணம்னா வழக்கமா பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். கடைசியில எல்லாரும் என்ன கோத்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை எல்லாத்தையும் போய் சேஸ் பண்ணி சண்டை போட்டு அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தொலைச்சிருவேன். மாவனை எவனும் குடிக்க கூடாது. கிளம்புங்கடா. டேய், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்னப்பா அவ்வளோ விருப்பமா? அப்பாவை கூப்பிடவா? ரைட்டு. ஐயோ, நான் குடிக்கலடா சாமி. நான் கிளம்புறேன். ஏப்பா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.